உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்டயே மறைச்சிட்டல. சரி, அப்புறம் எப்படி அந்த நகை தங்கமா மாறுச்சு? அது எங்களுக்கே தெரியல. ஒரு புதிராவே இருக்கு. சரி விடு, அடுத்த தடவை எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். ஆனா இவ எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டாளே. இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவளை மாமாவால கூட வெளியே அனுப்ப முடியல. நாம நினைச்சா மட்டும் முடிஞ்சிருமா? நம்மளால முடியாததா, ஆனா இந்த வீட்ல ஒரு ஆள் நினைச்சா முடியும். இவளை மொத்தமா இந்த குடும்பத்தை விட்டே விரட்டிடலாம். யார் அண்ணி அது? தானா. தானாவை வச்சுதான் இவளை வெளியே துரத்தணும். எப்படி? சொல்றேன், வா போலாம். அண்ணி, அதோ அங்க பாருங்க, அங்க இருக்கு. வாங்க. வா. வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. என்னம்மா போட்டோ எடுக்கணுமா? என்ன சைஸ் போட்டோ? பாஸ்போர்ட் சைஸா இல்ல நார்மல் சைஸ் போட்டோவா? இல்லங்க, போட்டோ எடுக்கிறதுக்காக வரல. பார்வதி சொல்லு. இந்த போட்டோவை பெரிய சைஸ் போட்டோவா ஃப்ரேம் பண்ணணும், முடியுங்களா? பண்ணிரலாம் மேடம். எவ்வளவு நேரம் ஆகும்? பிரிண்ட் மட்டும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஃப்ரேம் போடணும்னா ஒரு 1 hour ஆகும். எவ்வளவுங்க ஆகும்? 1500 ரூபாய். அவ்வளவா? கண்ணாடி ஃப்ரேம்லாம் போட்டு டஸ்ட் எது படாதபடி நான் போட்டு கொடுக்குறேன் மேடம். சரிங்க. பார்வதி, காசு கொடு. அப்புறம் தம்பி, வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? பண்ணிரலாம் மேடம். தம்பி, ஒரு உதவி. காசு கொடு. இந்த தம்பி. மேடம் மேடம் மேடம், இது எதுக்கு மேடம்? நீங்க அந்த போட்டோஸை வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது சரிங்க மேடம். சரிங்க. போலாமா? போலாம். வரேன் தம்பி. வாங்க மேடம். ஆமா, அந்த லெட்டர்ல வேற என்ன எழுதி இருந்தது? நைட்டு 10 மணிக்கு பண்ண வீட்டுக்கு வான்னு மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்ல. சரி, கல்யாணம் நடந்த அன்னைக்கு எதுக்காக கதிர தனா கழுத்துல தாலி கட்ட வச்சீங்க? என் தங்கச்சியோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சார். தனா லவ் பண்ண ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆளை தாலி கட்ட வச்சா அவ லைஃப் எப்படிங்க நல்லா இருக்கும்? ஏன்னா அந்த கார்த்திக் நல்லவன் இல்ல. நிறைய பொண்ணுங்களை அவன் ஏமாத்திருக்கான். அத நான் வீட்டுல சொல்லி ட்ரை பண்ணியும் யாரும் கேட்கல. கடைசியா வேற வழி இல்லாம தான் கதிர தனாவுக்கு தாலி கட்ட சொன்னேன். கதிர் ரொம்ப நல்லவன். அவனும் தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் அப்படி பண்ணான். அப்போ தனாவுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. ஆனா மண்டபத்துல நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்டப்போ நீங்க அந்த உண்மையை சொல்லல. ஏன்னா கார்த்திக் நல்லவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. லாஸ்ட் மினிட்ல எனக்கு வேற வழியும் தெரியல. தனா, அங்க பாத்தியா? அந்த புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் மாயா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தான் எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆனா கார்த்திக் காணாம போனதுக்கும் ஏதோ இந்த மாயாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் நினைக்கிறாரு போல. ஆமா தனா, உனக்கு கதிர இவ தானே திருட்டு தாலி கட்ட வச்சா. இப்போ அந்த கார்த்தி விஷயத்திலயும் கதிர் மேலதான் சந்தேகப்படுறாங்க. அந்த கதிரும் இந்த மாயாவும் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்காங்க போல.
கார்த்திகை கடைசியை எப்போ நீங்க பாத்தீங்க? ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து பெரியப்பா கிட்ட பேசிட்டு போனான். அன்னைக்கு பார்த்ததுதான். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. சரி, ஓகே, நான் வரேன். ம். சார், சொல்லுங்க. தனாவும் கார்த்திக்கும் லவ் பண்ண விஷயம் என் பெரியப்பாவுக்கு தெரியாது. அவர் பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம் அதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. என் பொண்ணு தன்னை மீறி எதுவும் செய்ய மாட்டா, லவ் எல்லாம் பண்ண மாட்டான்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. இது தெரிஞ்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. நீங்க அவர்கிட்ட இதை சொல்ல வேண்டாம். எனக்கும் ரகுராம் அப்பா மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் நிறைய அக்கறை இருக்கு. நான் இந்த வீட்டு உப்பை சாப்பிட்டு வளர்ந்தவன். சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். வரேன். சாட்டி மஞ்ச கயிறோட இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நல்ல புருஷன் கிடையாது. மஞ்ச கயிறை கழட்டிட்டு இந்த தாலி சரடை எடுத்து போட்டுக்க சொல்லுங்க. என்ன நீ இன்னும் வரவே இல்ல? வா, உள்ள போய் ஃபோன் பண்ணி பாப்போம். ம், வா. அம்மா, யாரு? போட்டோ ஸ்டுடியோல இருந்து வந்திருக்கம்மா. தனாங்கிறது யாரு? நான் தான். உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. இந்தாங்கம்மா. யாரு கொடுக்க சொன்னா? மாயா கொடுக்க சொன்னாங்க. சரி, நீங்க போங்க. ம். என்னதானா இது? ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு பாட்டி. மாயா கொடுக்க சொன்னாலாம். ம். என்ன போட்டோ? மாயா எதுக்கு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா? தெரியல பாட்டி. பிடிச்சு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.